எல்லாருக்கும் ஹாய். நான் வைத்தி. என்னடா இவ வைத்தி ஸ்பீக்ஸ்னு பேர் வச்சுட்டு இன்னும் பேசி எந்த ஒரு கண்டென்ட்டுமே போடலையே, எந்த ஒரு வீடியோவுமே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்னோட சேனலோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னு எல்லாமே நான் தான். இன்க்ளூடிங் எடிட்டிங் முதற்கொண்டு இப்போதைக்கு நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், பொறுத்துக்கோங்க. இப்போ என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்னடா போடலாம் அப்படின்னு பார்த்தா, ஓகே புக்கை பற்றி நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் புக்கை பற்றி நிறைய பேர் நல்ல விதமாக நிறையாவே பேசியிருக்காங்களே, நாம என்னடா புதுசாக பேச போகிறோம் அப்படின்னு யோசித்தேன். ஓகே, அப்போது நான் அந்த புக்கோட ஒரு ஸ்டோரி வந்து நம்ம நரேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு அது என்ன புக்கு, அதோட ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? ஸோ ஸ்டோரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த புக்கோட ஆத்தர் ட்ரெயின் ட்ராவலை பற்றியும் ட்ரெயினில் ஜன்னலோரமாக உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆத்தர் அவரோட ஃப்ரெண்டு வெட்டிங் அட்டன் பண்ண வேண்டி மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து ஏறி இருப்பார். ஏறி அவரோட சீட்டில் உட்காரும்போது ஆப்போசிட்டில் பார்த்தா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, பக்கத்தில் பார்த்தா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, எந்திரிச்சு போய் சுற்றியும் முத்தியும் பார்த்தா ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டாங்க. உடனே இவர் ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். என்னடா நம்ம கரெக்டான ட்ரெயினில் தானே ஏறணும், விசாரிச்சு தானே ஏறணும், மற்றவங்க யாரையுமே காணோமே, எல்லாரும் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்களா, அப்படியே மிஸ் பண்ணாலும் எல்லாருமா மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே திரும்பி வந்து அவங்களோட சீட்டில் உட்காடுறாங்க. உட்கார்ந்ததும் ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு ஐயா உட்காந்துருப்பாரு. அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, இது மதுரை போகிற ட்ரெயின் தானே அப்படின்னு. அதுக்கு அந்த ஐயா சொல்கிறாரு, இல்லை இது மதுரை போகிற ட்ரெயின் கிடையாது, இது கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போகிற ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு இவருக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்கப்புறமும் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஐயா சொல்கிறாரு, நானா கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு நம்ம ஆத்தருக்கு தூக்கி வாரி போட்டுரும். இதுக்கப்புறம் அவரை சார்னு கூப்பிட்றதா இல்லை சாமின்னு கூப்பிட்றதான்னு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தார். ஆனால் அந்த ஐயாவே திரும்ப பேச ஸ்டார்ட் பண்ணார். பயப்படாத, எனக்கு குழந்தைங்களையும் கவிஞர்களையும் ரொம்ப பிடிக்கும், அதுலேயும் நீ கடந்த காலத்துக்கு போய் உன்னோட பாட்டுக்காகவும் உன்னோட கவிதைக்காகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர, அப்படி பண்ணிட்டு வரும்போது நீ நிறைய ஸ்டக் ஆகிற, அதனால தான் நான் உன்னை இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேட்டதும் ஆத்தர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்கய்யா, இந்த ட்ரெயினில் அப்படி என்ன தான் விசேஷம் அப்படின்னு. அதுக்கு அந்த கடவுள், நீ இடது பக்கம் போன அப்படின்னா உன்னோட கடந்த காலத்தை பார்க்கலாம், அதாவது ஒவ்வொரு பெட்டிலையும் உன்னோட ஒவ்வொரு 5 வயசை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே நீ வலது பக்கம் போன அப்படின்னா உன்னோட எதிர்காலத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பேசி முடித்த உடனே ஆத்தரும் அந்த கடவுளும் கடந்த காலத்தை பார்க்க போகிறாங்க. அந்த 2 பேரும் ட்ரெயினோட முதல் பெட்டிக்கு அவரோட கடந்த காலத்தை பார்க்க போகிறாங்க. ஆத்தரோட பிறந்ததுலேருந்து முதல் 5 வயசு வரை அவரோட நினைவுகள், அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்னு எல்லாமே அந்த பெட்டியில் பார்க்குறாங்க. இப்படியா அடுத்தடுத்த பெட்டியில் அடுத்தடுத்த 5 வயசை பார்க்குறாங்க. அவங்களோட பப்பி லவ், ஸ்கூல் லைஃபு, காலேஜ் லைஃப்னு எல்லாத்தையுமே 1 பை 1 பார்க்குறாங்க. அப்படியா ஒரு பெட்டியில் காலேஜில் வந்து நம்ம ஆத்தரோட ஃப்ரெண்டு நம்ம ஆத்தருக்கு எக்ஸாமுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு தான் அவரோட ஃப்யூச்சரில் மேரேஜ் முடித்து ஒரு 6 மாதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார். அவர் பார்த்த உடனே நம்ம ஆத்தர் இருக்கிற இடத்த மறந்து கத்த ஆரம்பிப்பாங்க. டே மச்சான், நீ இங்கேயே இருடா, அடுத்த பெட்டிக்கு போயிடாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம கடவுள், நீ கடந்த காலத்தை பார்க்க மட்டும்தான் முடியும், எதையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த பெட்டியையும் கடந்து வந்துடுறாங்க. ஸோ அடுத்தடுத்த வர பெட்டியிலெல்லாம் அவரோட ஒர்க்கில் வந்து அவர் அவார்டு வாங்கினது, அவரோட கல்யாணம், அவரோட முதல் குழந்தைய தன் கையால் தூக்குனது அப்படின்னு நிறைய மெமரிஸ் வந்து வருது. கடைசியாக அவர் முதல்ல இருந்த பெட்டி, அதாவது நிகழ்காலத்துக்கே 2 பேரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடவுள் கேட்குறாரு, இதுக்கப்புறம் வர பெட்டியெல்லாம் வந்து உன்னோட எதிர்காலத்தை பற்றி தான், ஸோ நீ போய் பார்க்க போறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆத்தர், இல்லை நான் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ என்னோடய லைஃபோட சுவாரஸ்யமே போயிடும், அதனால் நான் இப்போவே முடிச்சுட்டு இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ஆத்தர் ஒரு பெட்டியில் தான் ஃப்ரெண்டை பார்த்து கத்துனார் இல்லையா, இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கற்றுவீங்க, சார் ஃப்யூச்சரை போய் பாருங்கள் சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நானும் கற்றுனேன். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, இது என்ன புக்கு, இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு, அதோட க்ளூ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே இந்த ஆத்தர் வந்து ஒரு கவிஞர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விகடனில் வார வாரம் வெளியாகிற சிறுகதையை தொகுப்பாக கொண்டு வந்தது தான் இந்த புக்கு.
இந்த ஆத்தருக்கு வந்து வேற லெவல் ஃபேன் பேஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்டோரி கேட்கணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், வைதி ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.